ஆபரண தங்கத்தின் விலை காலையில் 800 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 680 ரூபாய் உயர்ந்தது. புதிய உச்சத்தை தொட்டு ஒரு சவரன் 91,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் பெருநிறுவனங்கள் செல்வந்தர்களுக்கு டாலர் மீது அச்சம் ஏற்பட்டுள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். விலை உயர்வுக்கும் தங்கம் பற்றாக்குறைக்கும் இதுவே முக்கிய காரணம் என தங்க நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை அமச்சியாபுரத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி செயலாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் மக்கள். குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த மதுரை அமச்சியாபுரத்தில் டிஎஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். மனித கழிவு கலந்தது அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் தவறுதலாக செய்ததாகவும் விசாரணை நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். தலைமன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது. பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 18ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் கூறியுள்ளது. பின் நம்பர் இன்றி கைரேகை முக அடையாளம் மூலம் யூபிஐ பரிவர்த்தனை செய்யும் வசதி மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் நடைமுறைக்கு வரும் பயோமெட்ரிக் பரிவர்த்தனைகளுக்கு உச்சவரம்பு 5,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்கள் நீக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சாதி பெயர் மாற்றும் பணிகளை நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி பலகாரம் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்களுக்கு 11 வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது. பால் இல்லாத பொருட்களில் தயாரிக்கும் இனிப்புகள் தனித்தனியே பேக் செய்ய வேண்டும். தரமான எண்ணெய், நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது. கோல்டு ட்ரிப் மருந்து உட்கொண்ட குழந்தைகள் பலியான விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு அறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2 நாட்களில் கலப்படம் உறுதி செய்யப்பட்டு விற்பனையை ரத்து செய்தது நாட்டிலேயே முதல் முறை என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு 15,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால் உயிரிழப்பு குறைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். வேதியியலுக்கான நொபல் பரிசு ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்கலை பேராசிரியர்கள் 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலோக கரிம கட்டமைப்பு தொடர்பான மேம்பாட்டு ஆராய்ச்சிக்காக கௌரவிக்கும் வகையில் நொபல் பரிசு வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. 19,650 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து செயலியான மும்பை ஒன் செயலியையும் தொடங்கி வைத்தார். நாட்டில் 2014ஆம் ஆண்டு 74ஆக இருந்த விமான நிலையங்கள் 2025இல் 160க்கும் மேல் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உதான் யோஜனா திட்டத்தால் முதல் முறையாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கி விண்ணில் பறந்துள்ளதாகவும் கூறினார். ஜூஹு மெயில் சேவைக்கு மாறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ தகவலுக்கு புதிய ஜூஹு மெயிலின் மின்னஞ்சல் முகவரி மூலம் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என பதிவிட்டுள்ளார்.
இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் மும்பையில் வணிக பிரதிநிதிகள் குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கேர் ஸ்டார்மர் தெரிவித்தார். இங்கிலாந்து வர்த்தக மற்றும் வணிகத்துறையின் வெளியுறவு செயலாளர் பீட்டர் கைலுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்தி மேற்பார்வையிட கூட்டு பொருளாதார வர்த்தக குழுவை மறுசீரமைக்க இருவரும் ஒப்புதல் அளித்தனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஸ்காட்லாந்து விஸ்கி தொழிலுக்கு பலனளிக்கக்கூடியது. ஆண்டுக்கு 2262 கோடி ரூபாய்க்கு பொருளாதாரம் உயரும் என ஸ்காட்லாந்து அமைச்சர் டக்ளஸ் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் காசா இனப்படுகொலையை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். காசாவில் தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரும் கூட்டத்தொடரில் காசாவுக்கு ஆதரவாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் முதல்வர் உறுதியளித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் ஆக உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்கு விஜய் கரூர் செல்ல பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது டிஜிபி அலுவலகம் பதிலளித்துள்ளது. அதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாக ஒரு பிரதிநிதியை நியமித்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தொடர்பாக தேதி, நேரம், இடம், வரும் வழி மற்றும் நிகழ்ச்சி நிரல் போன்ற விவரங்களை கரூர் மாவட்ட காவல்துறைக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தியுள்ளனர். இந்த விவரங்களை காவல்துறைக்கு அளித்தவுடன் நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பு, போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா மேல்முறையீடு செய்துள்ளது. அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையிடப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வரும் 10ஆம் தேதி விசாரிக்கப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தாவேகா நிர்வாகி பவுன்ராஜின் ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவேகா மாவட்ட செயலாளர் மதிய அழகனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸுக்கு இடையூறு ஏற்படுத்திய மணிகண்டன் என்ற இளைஞருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. கரூர் நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து சரணடைந்த நிலையில் ஜாமீனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். கரூர் நியூ கூட்ட நெரிசல் விவகாரத்தில் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என கரூர் விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொங்கலுக்கு முன்பாகவே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக அரசு சார்பில் தென்னக ரயில்வேக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸிடம் விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தார். ராமதாஸ் முழுமையாக நலம் பெற வேண்டும் என விரும்புவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் அருகே நடந்த பிரச்சனை குறித்து விளக்கம் அளித்துள்ள திருமாவளவன் தனது காரும் பைக்கும் மோதவில்லை என தெரிவித்துள்ளார். விசிகாவினர் தாக்கும் முன்னரே போலீசார் அந்த வழக்கறிஞரை அழைத்துச் சென்று விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகை பாலியல் வழக்கில் மன்னிப்பு கோரி சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. புகாரை திரும்பப் பெறுவதாக நடிகை தரப்பில் கூறியதால் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கு ரத்து செய்யப்பட்டது.
2017ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்தும் வழக்கில் இருந்து அவரை விடுவித்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 6 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குழந்தைகள் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். விடுதலையை எதிர்த்து மறு ஆய்வு மனுவை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளின் விசாரணை முடிந்தது. அடுத்த மாதம் 11ஆம் தேதி பொன்முடி உட்பட 7 பேரும் நேரில் ஆஜராகும்படி விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் காலியாக உள்ள 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கான இறுதி தேர்வு பட்டியலை 30 நாட்களில் வெளியிட வேண்டும். 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகள் பணியிடங்களுக்கான தேர்வு பட்டியலையும் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தடுப்பூசி போடும் களப்பணிக்காக சென்ற செவிலியரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தடுப்பூசி செலுத்தப்பட்டதால் தான் தனது குழந்தை உயிரிழந்ததாக கூறி தாக்கிய மதன்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அக்டோபர் 22ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருகை தரவுள்ளார். அக்டோபர் 22ஆம் தேதி பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிப்பு. 21ஆம் தேதியும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 9வது மொபைல் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியாவின் கண்டுபிடிப்புகள் குறித்து விளக்கப்படும் இந்த மாநாட்டில் 400க்கும் மேற்பட்ட தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் 1 கப் டீயை விட 1 GB டேட்டா விலை குறைவு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் 2Gயுடன் போராடிய இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்போது 5G சென்றடைந்திருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர் மகளிர் ஆணையம் மீது நம்பிக்கை வைத்து புகார் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். கேரளாவில் மம்மூட்டி, பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. துல்கர் சல்மான் வீட்டை தொடர்ந்து மம்மூட்டி வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. சொகுசு கார் இறக்குமதி வழக்கில் கேரளா, தமிழ்நாட்டில் 17 இடங்களில் சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபரிடம் மோசடி செய்த புகாரில் நடிகை ஷில்பா ஷெட்டி 60 கோடி ரூபாய் டெபாசிட் செய்தால் வெளிநாடு செல்லலாம். அலுவல் பணிக்காக வெளிநாடு செல்ல ஷில்பா ஷெட்டி அனுமதி கோரிய வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் கூறியுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கிய பஞ்சாப் பாடகரும் நடிகருமான ராஜ்பீர் ஜவாண்டா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உட்பட அரசியல் கட்சியினர், திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். அசாம் பாடகர் ஜூபின் கார்க் மரண வழக்கு தொடர்பாக அசாம் காவல்துறை டிஎஸ்பி சந்தீபன் கார்க் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஜூபின் கார்க் மரண வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் உட்பட 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திருவாமூரில் குடியிருப்பு பகுதி அருகே சட்டவிரோதமாக நாட்டு வெடிகள் தயாரித்த நபர் கைது செய்யப்பட்டார். வெடிபொருள் தயாரிப்பதற்கான 30 கிலோ மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயை தாக்க முயன்ற சம்பவத்தில் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெங்களூரு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புகாரை தொடர்ந்து BNS சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் தனியார் பட்டாசாலையில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது.
7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 8 பேர் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஜியோ நிறுவனம் பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஜியோ பாரத் போன்களை அறிமுகம் செய்துள்ளது. 799 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த ஒரு வாரத்தில் மேலும் 9 பேருக்கு அமீபா மூளை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 97 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே அமீபா மூளை காய்ச்சலால் மகள் உயிரிழந்ததால் மருத்துவரை வெட்டிய தந்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டின் வெளியுறவு கொள்கையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். விசாரணைக்கு ஆஜராக ED வழங்கும் சம்மன்களில் QR குறியீடு அச்சிடப்படும். போலீஸ் சம்மன்களை கண்டறிய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவியின் வீட்டை RJD கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. RJD MLA ரேகா தேவிக்கு மீண்டும் சீட் வழங்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தினர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பு தெரிவித்த மத்திய அரசுக்கு காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த தவறும் செய்யாத மக்களுக்கு கற்பனை செய்ய முடியாத வலியை தந்துள்ளதாக கூறியுள்ளார். பாஜக MP MLA ஆகிய இருவரும் தேர்தலுக்கு பின் அவர்களது தொகுதிக்கு செல்லாததே தாக்குதலுக்கு காரணம் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு தெரிவிக்காமல் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு 40 வாகனங்களை எடுத்துச் செல்வது சரியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வால்வோ பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஓட்டி அசத்தினார். போக்குவரத்துத்துறை செயலாளர் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பேருந்தில் பயணம் மேற்கொண்டனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.